பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆதாரம் வச்சோம்னா அவருடைய தன்மையா அப்படி இருக்கிறது. ஒரு ஆதாரத்தை வச்சுட்டோம், இந்த இன்னொரு ஆதாரம் அதை விட்டு விட்டார்கள்ங்கிறாங்க. விட்டுலாம் வரல, ரெண்டாவது ஆதாரம் வச்சா முதல் விட்டுன்னு அர்த்தமா? ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கு 10 ஆதாரம் சொல்லுவோம், ஒன்று சொல்லி முடிச்சு ரெண்டாவது வச்ச உடனே பார்த்தீர்களா அதை விட்டு விட்டார்கள், முதல் ஆதாரத்தை விட்டு விட்டார்கள் அப்படின்னு வாதத்திலையும் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. எதையும் விடல, லைஸ கமிஸ்லிஹி தான் நீங்க கேட்டதுக்கு தெளிவான ஆணித்தரமான ஆதாரம். கூடுதல் இன்னொரு ஆதாரத்துக்கு ஒன்று சொன்னோம்னு சொன்னா அதை விட்டு விட்டார்கள், விடவுலாம் கிடையாது. தெல்ல தெளிவாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அடுத்து என்ன, அதுக்கு என்ன சில உதாரணங்களை காட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொடுத்தாருன்னு வருது, ரெண்டு வேற தானே வேற ஏத்தான் இருக்குன்னு விளங்குறீங்கல்ல, அதுதான் கேள்வியே. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொடுத்தாருனோடனே அவருக்கு என்ன சொந்தமாக அவருக்கு என்ன குழந்தை கொடுக்க சக்தியா இருக்குது. அவர் அல்லாஹ் ஒரு டியூட்டியை சொன்னா அந்த டியூட்டி செஞ்சுட்டு போனாரு, அதுக்கான அப்படி பேருக்கு குழந்தை கொடுத்துட்டு போவாரா, எப்போ பண்ணாலும் கொடுப்பாரா, யாருக்கு வேணாலும் கொடுப்பாரா? அந்த டிஃபரெண்ட் இருக்கிறதுன்னு விளங்குறீங்கல்ல, அதுல வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப அந்த வித்தியாசம் இருக்கிற வகையில் இருந்தா தான் நீங்க அவனை போல ஆக்கலன்னு அர்த்தம். நீங்க என்னென்னலாம் சொல்லி காட்டுறீங்களோ அதெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க உங்களுடைய செயலில் வித்தியாசம் இல்லை. எந்த செயலு? இறந்து போனவரை அழைக்கக்கூடிய அந்த செயலில் வித்தியாசம் இல்லை. அந்த கேட்கிற சக்தி அல்லாவை போலத்தான் அவருக்கு இருக்கிறது. பார்க்கிற சக்தி அல்லாவை போல இருந்தா தான் ஒருத்தன் அப்படி கூப்பிடுவான். அல்லாவை போல அவர் பாப்பாருன்னு நினைக்கல, மனுஷன் போல தான் அவர் பாப்பாருன்னு சொன்னா இங்க உட்காந்து கூப்பிட முடியுமா ஒருத்தனால? இறந்து போனாலும் இங்க உட்காந்து ஒருத்தன் கூப்பிடுறான்னா உள் மனசுல என்ன இருக்குது? நம்ம பேசுற அவருக்கு விளங்கும். எப்படி விளங்குது? அல்லாவுக்கு தானே அது விளங்கு. நம்ம 100 பேர் கேட்டாலும் விளங்கும். அப்படின்னா என்ன மனசுல இருக்கிறது? அல்லாவை போல அவர் கேட்பாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கேட்டதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. ஒன்னு, நீங்கள் அல்லாவுக்கு எது சொந்தமானதாக இருக்கிறதோ அந்த தன்மையை அந்த பண்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அது பயங்கர ஷிர்க்கு, இணை கற்பித்தல். அதுக்கு ஆதாரமே தேவையில்லை. ஆனாலும் ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் காட்ட தேவையில்லை, அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்றவனுக்கு இல்லைங்கிறதுக்கு ஆதாரமாக காட்டணும். இதுதான் ஈமான். என்னது? அல்லாவை போல எதுவும் இல்லைன்னு அனைத்துலையும் தான். அதான் ஈமான்ங்கிறத நீங்க தெளிவா கேட்டாலும் ஆதாரத்தையும் காட்டிட்டோம். அதுக்கு பிறகு கொடுத்தாருனீங்கன்னா நீங்க எதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அல்லாஹ் கொடுத்தான்னு ஆதாரம் காட்டணும். எதை செய்றீங்க? எத்தனை பேர் பேசினாலும் அவர் கேட்பார் என்று நம்பி செய்கிறீர்கள், அதுக்கு ஆதாரம் காட்டணும். எந்த சத்தத்தில் கேட்டால் மனசில் நினைச்சாலும் அவுலியா புரிந்து கொள்வார் நினைக்கிறீர்கள், அப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்கு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் யார் வேண்டாம் இல்லைன்னா எல்லை இருக்குன்னா என்ன எல்லை, எவ்வளவு தூரத்தில் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அவர் கேட்பாரு, எத்தனை டெசிபல் வரைக்கும் கேட்பாரு. அல்லாஹ்வுல டிஃபரெண்ட் பண்ற மாதிரி இந்த அளவுல உள்ளவங்க மட்டும் கேட்டுக்கிறங்க, அவுலியாட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேல உள்ளவங்க கேட்டுறாதீங்க அப்படின்னு ஏதாவது எல்லை இருந்தால் அந்த எல்லைக்கு உள்ள ஆதாரத்தை சொல்லுங்க. தப்பா சொல்லுங்க.